வணக்கம் நேர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்கும் போது தான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல வர்றது புது பலன்கள் வருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். அந்த தசாபுத்தி பலன்கள் உங்கள் தசாபுத்தி அந்தரங்கள் என்ன இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 12 அதுவும் வந்து ரேவதி புதனுடைய சாரத்தில் போகிறதும், புதன் வந்து உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியாக இந்த 12 வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் அங்கங்கே தெரியுது, கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கலாம். கடன்கள், ஸோ சில கடன்களுக்காக வட்டிகள் அதிகமாக கொடுக்கறது, கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அது எப்படி வரும்னா செவ்வாய் 1 8ஆம் அதிபதி அவர் 12 3ஆவது தொடர் இருக்கும்போது நிறைய வந்து அலைச்சல் இருக்கும். கம்யூனிகேஷன் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க, கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா வந்து வேலையில் வந்து ஏதாச்சும் அவமானங்களோ ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னாலும் உங்களுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரத்தில் போது. ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 7 மற்றும் 5 காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 3 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் 3 6 7 9 நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து 3க்கு 11 ஏதாவது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்குலாம் வந்து நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெருத்த வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், டாக்குமெண்டேஷன் சார்ந்த துறையில் இருக்கவங்களும் வந்து ஒரு பெரிய வருமானங்கள், அதுவான வேலையில் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள், தாயார் சார்ந்த விஷயங்களையும் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 2 இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா உங்களுக்கு அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருந்த ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நிறைய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஏதாச்சும் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 12 இருக்கும்போது மறைமுகமாக தூக்கம் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற நிறைய சந்தேகங்கள் உங்களது மண்டே வாட்டும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் இடம் கொடுக்காமல் இதெல்லாம் வந்து மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் தாங்க. ஸோ அது மாறிடும், ஒரு 4-5 நாளில் வந்து ரிலீஃப் ஆகிடும். அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு வந்து 2 இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பு, நிறைய சுற்றுலாக்கள் மூலியமாக ஏர்ன் பண்ணுறவங்களாம் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான சனி 11 இருக்கும்போது இப்போ தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய லாபங்கள், இதுவரை இல்லாத ஒரு பெரிய லாபங்கள், நல்ல பணப்புழக்கங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரு வந்து 2 இருக்கும்போது 12 இருக்கும்போது கொஞ்சம் அந்த மறைமுகமான வருமானங்கள், வெளிநாடு மூலியமாக வெளியூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெருத்த வருமானங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து இது ஒரு பொற்காலமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் எப்படி இருக்கும். ஸோ சூரியன் உங்களுக்கு வந்து 2 இருக்கும்போது 5ஆம் அதிபதி 2 இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளுக்கு புதிய வரன்கள், புதிய சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பசங்க பண்ணுறது பார்த்து ரொம்ப பெருமை அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றமான ஒரு விஷயங்களாகவும் இருக்குது. ஸோ அதுவும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்க வந்து பெருத்த வருமானம், தாயாரினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.
மேஷ லக்னமானது செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 1 8 12 இருக்கும்போது செவ்வாய் தசாபுத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். வேலையில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரலாம். ஒப்பந்தங்கள் மூலியமாக ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டேன் இதில் கையெழுத்து போட்டேன்னு சொல்லி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். சில நேரங்கள் கற்பனையிலேயே வந்து நம்ம இப்படி ஆகிடுமோ அப்படியான ஒரு பயங்களும் வருவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இது ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. மேஷ லக்னமாகிறது ராகு தசாபுத்தி அதனோட ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து வேலை இல்லாத வேலை வருவதற்கான வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதுவும் வந்து புதிய கடன்கள் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 2 இருக்கும்போது நல்ல லாபங்கள் வெளிநாடு சார்ந்த சுவைகள் வெளி மாநிலங்கள் இருக்கணும். பெருத்த வருமானங்கள் தந்தை சார்ந்த சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. பூர்வீக சொத்துக்களால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். குழந்தைகளாலும் நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுக்கு 11 குருவுடைய சாரத்தில் அது 2 இருக்கும்போது நல்ல பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கிறாருங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து ராசி சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு. வேலையிலேருந்து நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து உங்களுக்கு வந்து 6 சந்திரனுடைய விஷயங்கள் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கிற வழக்குகளில் பெரும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2 இருக்கும்போது பெருத்த லாபங்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியும் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல லெவலில் செட்டில் ஆகலாங்க. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அதுவும் வந்து உங்களுக்கு இப்போது சூரியனுடைய சாரத்தில் போயிட்டு இருக்குங்க. ஸோ சூரியனில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் சூரியன் வந்து சந்திரன் போயிடுவார். ஸோ சந்திரனில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் ஆட்சி பலமாக இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து 12 இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு விஷயங்களில் கொஞ்சம் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் தான் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. புதன் சுக்கிரன் போது வீட்டில் வந்து நல்ல கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் நிலவுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். நல்ல தொழில் அமைவதற்கான வாய்ப்பு தொழிலினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதியான உங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய விஷயங்கள் வந்து சூரியன் வந்து ராசியிலே இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சூரியனுடைய சாரத்திலே போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி புதன் வந்து 12 இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் சில பேர் சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவருடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைச்சி அதனால் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கடன் கேட்ட இடத்துல கிடைப்பது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த 11 இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நல்ல லாபங்களை கொடுத்துரும். சுப நிகழ்ச்சிகள் லாபங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்மளால காதல் திருமணங்கள் சில பேருக்கு அமைவதற்கான குழந்தைகளுடைய திருமணம் ஒப்பந்தமாவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் போது 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் கேட்டாங்க ஜாலியாக போனேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் அவமானங்கள் வரும்னா கிட்டத்தட்ட வந்து ஏதாச்சும் நிலபுலன்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு மன உளைச்சல் வரும். தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களாலும் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அது வந்து சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தந்தைக்கு உங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புனா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி குரு வந்து அது 8ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறது 11 இந்த லாபங்களும் சந்தோஷமும் நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஒரு டென்ஷனோ ஒரு சொத்துக்களால் ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயார்கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது காலகட்டம் தாங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
ஸோ இப்போது இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது நல்ல பெருத்த செல்வங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணங்கள் நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள், ஒரு சொத்துக்கள் வண்டிகள் வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 2ஆம் அதிபதியான புதன் 2ஆம் அதிபதியான 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்திகள் நடக்கிறது. அதாவது ரிஷப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி நடக்கும். சந்திரன் வந்து புதிய ஒப்பந்தங்களையும் நல்ல லாபங்களையும் தருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாடு, தந்தை, உயில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நம்ம கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சி நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் குடும்பத்தில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 11லிருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள், குடும்பத்தோடு ஜாலியாக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அது 8ஆம் அதிபதியாக நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் உல்லாச பயணங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது வண்டி வாகனங்களில் போகும்போது ஏதாச்சும் அடிதடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 10ஆம் அதிபதி வந்து 10லிருந்து குருவுடைய சாதனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்தாலும் அதில் வந்து ஏதாச்சும் வந்து பேராசை காட்டி உங்களை வந்து நஷ்டத்துக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12ல் இருக்கும் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த 5ல் உள்ள கேது சந்திரனுடைய சாரில் போகும். புதிய ஒப்பந்தங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குறது, அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது சூரிய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புல நல்லா இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புல ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய அலைச்சல்கள், வண்டி வாகனம், சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ எப்போதும் சொல்கிறாங்க நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரனுடைய சாரத்தில் பெரும் லாபங்கள், பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் வந்து முதல் பகுதி திங்கள் செவ்வாயில் மட்டும் சந்திராஷ்டமம் ஒரு மேட்டர் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி சூரியன் 17ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய ஒப்பந்தங்கள், புதிய விஷயங்களுக்காக வெளி மாநிலங்கள் வேறு ஊருக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கான அலைச்சல்கள் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே ஆக்கப்பூர்வமான விஷயமாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப பெரும் பணம் பின்னாடி வருதுங்க. ஸோ அதனால் இருக்கிற எஃபர்ட்டை போட்டுருங்க. பட் பெரும் பணம் வருமானம் கண்டிப்பாக பெரும் பணம் வருது. பட் என்னென்னா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி புதன் வந்து லாபத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களும், வண்டி வாகன வீடு சொத்துக்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக. 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதனால் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா சில பேர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்குறது, லேண்ட் மார்க்கேஜ் பண்ணி கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். ஸோ இருந்தாலும் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும், கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு உங்களுக்கு 12 இருக்கிறது, அதுவும் சூரியனுடைய சாதனமும் நிறைய பிரயாணங்கள், நிறைய அலைச்சல் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல், நிறைய ஒரு பிரயாணங்கள் மூலியமாக பெரும் பணம் சம்பாதிக்கின்ற எண்ணங்களை கண்டிப்பாக தூண்டுவிக்கும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஏன்னா வந்து 12ஆம் வந்து அதீதமான ஒரு விரயங்களை கொடுக்கணும் போது வருமானத்தை விட கொஞ்சம் செலவு அதிகமாக போகிற மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாவை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி குரு வந்து 12 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல், நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 12லிருந்து அது வந்து சுயசாரத்தில் போகும்போது புதிய ஒப்பந்தங்கள் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான அதுக்கான அலைச்சல்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கும்போது திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்ன சின்ன மன உளைச்சல்கள், அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியாக வந்து 6 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சில பேர் வந்து கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்த வந்து ராகு வந்து உங்களுக்கு 10ல் இருந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அது வந்து சிறப்பாகவே இருக்கும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நல்ல வந்து கணவன் மனைவி விட்டு பிரிஞ்சு வெளியூர் செல்வது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த வந்து வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்களை தள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. தந்தை சார்ந்த விஷயங்களும் சின்னதாக ஒரு முரண்பாடான கருத்துகள், மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும். புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பெரும் பணம், சொத்துக்கள், வண்டி வாகன லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு கேது தசாபுத்தி அந்த லிட்டிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது வண்டிகள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குடும்பம் சார்ந்த சொத்துக்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கோட் பண்ணினா கொஞ்சம் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கும்போது 5 வந்து 12 இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். அதுவும் வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அதுக்கான பணம் கிடைக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு தேடி வந்து அந்த கடன் அமையும். கடனுக்கான பணம் வருமானா பணம் கண்டிப்பாக வருவதற்கான ரொம்ப நல்லா இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா இது வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கிறது பொது பலன்கள். இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம்னா நல்ல தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 7ல் போகிறார். ஸோ திங்கள் செவ்வாயில் ஒன்றும் ப்ராப்ளம், புதன் வியாழன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 8ல் சந்திரன் போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான 12ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் சின்ன அலைச்சல்கள் ஏற்படலாம். இருந்தாலும் வரும் காலங்களில் வந்து ஒரு பெருத்த லாபத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிலப்புலங்களால் வண்டி வாகனம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். கொஞ்சம் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு அவங்க வருங்காலத்துக்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும், அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரும் பணம், பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருந்து அதுவும் குருடைய சாரத்தில் போகும்போது இது வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை தருவதற்கான வாய்ப்புகளே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து 8ல் உள்ள சனி வந்து குருவுடைய ஸ்டாரில் போகும்போது அது வந்து 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருவோம். இதுவரை வராத பணங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. திடீர்னு ஒரு சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்க, திடீர் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஸோ அது ஒரு கிடைக்குமானா கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் வெளிநாட்டில் இருக்கிற பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, வந்து நீங்கள் நினச்சதை விட ஒரு பெரிய பணம் உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வேலை தொழில் விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. பட் வருங்காலங்களில் வந்து பெருத்த லாபங்களை கண்டிப்பாக அள்ளி தருங்க. ஸோ அதனால் அதற்கான முயற்சிகளை விடவே விடாதீங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு, நல்ல நண்பரோட குதூகலமாக சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு.
ஸோ இது ஒரு பொது பலன்ங்க. இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தியில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடக லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் அவங்க பெருத்த லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒவ்வொரு விஷயம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும், நினச்ச இடத்துல நினச்ச ஒரு பெரிய பணம் வந்து உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது பெரிய பணம் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அதனால சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயை விட அந்த புதன் வியாழன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து அது சந்திராஷ்டம பீரியட் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து ஸோ அவர் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும், குழந்தைகள் வந்து உங்களை விட்டு ஒரு பெரும் கல்வி கற்பதற்காக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து அது முதலுடைய சாதனம் வெளியூரில் வந்து பிரயாணங்கள் மேற்கொண்டு நல்லா பெரும் பணம் சம்பாதிக்கிறது, வெளியூரில் வந்து போய் செட்டிலாகி ஒரு பணம் சம்பாதிக்கிறதுன வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல விஷயந்தான். கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அதனால் பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பும், புதிய ஒப்பந்தங்கள் மூலியம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, புதிய நபர்களாலும் புதிய ஒரு அறிமுகங்களாலும் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம். ஸோ தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ யாருக்கெல்லாம் சனி தசாபுத்தி அவங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பெரும் பணம், வராத பணம் வருவதற்கான வாய்ப்பு. இப்போ பழைய கடனோ பழைய விஷயங்களை வந்து டாச் பண்ணிட்டோன்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக, நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதனால் நடக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அலைச்சல்களையும் கொடுத்துரும். ஸோ தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து 3ல் உள்ளவர் வந்து சந்திரனுடைய சாரத்தை போகும்போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சலே கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இறை வழிபாடு, இறை சிந்தனை மேலோங்கி போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து 11ல் பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் அந்த மாதிரி விஷயங்களால் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும், சில நேரங்கள் வந்து நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ சின்ன சின்ன அலைச்சல் இருந்தால் பட் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்த வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதே மாதிரி 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும் பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நீங்கள் நினைச்சதோட நல்ல பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு 10ல் இருக்கும்போது புதிய ஒரு ஒப்பந்தங்களை கையெழுத்து ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர் வந்து ஒரு சிற்றூர் பிரயாணங்கள், சின்ன சின்ன ஊர், வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணங்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் தந்தை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனப்போராட்டங்கள், கொஞ்சம் மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து அப்பா அம்மா நடுவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்போது யாரெல்லாம் அந்த குரு தசாபுத்தி அந்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து குழந்தைகளாலோ இல்லை வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதாவது எமோஷனாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுதான் வழியே, மற்றபடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா அது குரு தசாபுத்தி அந்த நடக்கணும் தான் இது மேஜராக பாதிக்கும். மற்றவங்களாம் ரொம்ப பெருசாக இல்லைனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது
வேலை செய்பவர்களுக்கு வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து 6ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ மாமியார் ஏதோ சொன்னாங்க, அவங்க இது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டு அதனால் வந்து ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுவும் குழந்தைகளாலும் சில பேர் நேரத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னோட நிறைய கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏதாவது பேராசைப்பட்டு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், அது பண்ணணும், யாராவது பேராசை கட்டணும் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் அவங்க கொண்டு மாட்டிக்கிறது தான். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா 9ஆம் அதிபதியான செவ்வாய் 8ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய கருத்து பேதங்கள், அம்மாக்கிட்ட போய் ஏதாவது பேசும்போது கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசாபதியானாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் காலகட்டங்கள். மற்றபடி ஒன்றும் பெரியதில்லை. மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு யாருக்கெல்லாம் சுக்கிர தசாபதினா அவங்களாம் நல்ல பெருத்த லாபங்கள், நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து உங்களுக்கு பொது பலன்கள். இதுக்கப்புறம் பார்க்க போகிற தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும்னா, சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி ஆனாலும் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பவரையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. சில நேரம் சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுத்தாலும் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக பெரிய லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனில் வந்து அந்த 10ல் இருக்கும்போது அது வந்து ஒரு கேந்திரஸ்தானம். ஸோ கேந்திரஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் உங்களுக்கு பெரிய வெற்றியை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சுயசாஸ்திரமும் பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சந்திரனுடைய போகும்போது தான் கொஞ்சம் வந்து அலைச்சலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடப்பதற்கான இப்போ நல்லா இருக்குது. வியாழன் வெளியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் பீரியடாக இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த நடக்கணும். செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 4 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தந்தை தாயார் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டம் கொஞ்சம் எமோஷன்ஸ் வரும். ஸோ பார்த்து நடந்துக்கணும். அவர்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும். ராகு வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எதுவும் வந்து ஒரு பெரிய பிளான், பெரிய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நமக்கு அப்படி தோணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 9ல் வந்து பாதகாதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலே வந்து அதுக்கான ஆளுங்க வந்து நம்மளை வந்து குளிபறிச்சிட்டு வந்து தான் நிற்பாங்க, தள்ளி விட்டுலான்னு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. சில நேரம் மாட்டிப்பீங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அவர் இருக்கிற ஸ்தானமே 7ல் இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் வந்து சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்களை இப்போ கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப வயசானவங்கலாம் வந்து அந்த ட்ராவல் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ட்ராவலில் நிறைய ஒரு சங்கடங்களை அவன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த 2 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருந்து வெளிநாட்டில் இருக்கும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல ஒரு பிரயாணங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தாங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி 2ல் கேது இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏதாச்சும் வார்த்தை விட்டு அதனால் நமக்கு விரயங்கள் வருவதற்கான குடும்பத்தில் வந்து நிறைய வந்து செலவு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக அந்த ஒரு வெள்ளிக்கிழமை வாக்கில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சின்ன எமோஷன்ஸ் ஏதாச்சும் வந்து வெடுக்குன்னு கடிச்சு விடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருந்து 10ல் இருக்கார். ஸோ 10ல் உள்ள சுக்கிரன் வந்து பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். அதுவும் புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு. ஆன்லைன் வர்த்தகம், ஆப் இந்த மாதிரி வச்சுலாம் வியாபாரம் பண்ணுறவங்களாம் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடம் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது
வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் வந்து காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தில் 9ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கான செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான குரு, 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வீடு, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மனஸ்தாபம், சின்ன டென்ஷன்ஸ் வரலாம் சில பேருக்கு. மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து 5ஆம் அதிபதி 6 வந்து குழந்தையோட வளர்ச்சி, குழந்தையோட வருமானங்கள் வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள், கொஞ்சம் வந்து நிறைய வேலை பளுக்கள் சில பேருக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்வதற்கு வந்து ஐயோ நடாதுன்னு சின்ன புலம்புகளை தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன விஷயம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருவதை தவிர்க்க முடியாது. பட் இருந்தாலும் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சில பேர் வந்து கணவன் மனைவியில் வந்து ஒருத்தர் ஒரு ஊர்லேயும் இன்னொரு ஊர்லேயும் போகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிரிவினை ஏற்படுவது, அந்த மாதிரி பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை ஏற்படாமல் இருக்கிறத பார்த்துக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கற்பனையிலே வந்து ஏதாச்சும் விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் அது சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார் சொன்னாலும் நம்ம வந்து நேராக உட்காந்து பேசி வந்து தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுவும் வெளிநாட்டில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன், 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். நீங்களே கூட வந்து ஏதாச்சும் பேராசையில் வந்து ஏதாச்சும் அதை சொல்கிறாங்க ஏதோ பெரும் பணத்தை போட்டிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி 11ஆம் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி, அதனால சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், பிரயாணம் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நான் பிரித்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தி அந்த நடக்கும். சந்திரனில் வந்து வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ அது வந்து சில பேர் புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி அந்த நடக்கும். செவ்வாய் வந்து 3 8ஆம் அதிபதியாக இருந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்ன ஒரு கருத்து பேதங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் வந்து புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கணவன் மனைவி நடுவிலையோ இவ்வளோ ஒரு கஸ்டமர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகுன்னு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருந்து அதுவும் 7ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்புகள், அதனால் தந்தைக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். நிலபுலன்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வந்து சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. பட் அதுக்கான வளைச்சல்கள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து 12ஆம் அதிபதியுடைய சாதத்திலும் கொஞ்சம் வளைச்சல்களை தவிர்க்க முடியாது. அப்புறம் அது பார்க்கும்போது உங்களது கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக அது குருடைய சாதனம், வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கணும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கணும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி வந்து வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அதுவும் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய பெரிய லாபங்களை நோக்கி அங்கங்கே அலைய விட்டுருவாங்க. அதனால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி அலைய விட்டு அதுக்கப்புறம் நம்ம காசு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அது வந்து தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு 9ல் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள், அது மட்டும் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும் பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் அப்பா சம்மந்தமான சொத்துக்கள், அதனால் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கனாலே வந்து அந்த 9ல் வந்து அவர் ஆட்சி பெறும்போதே அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தோம். அது வெளிநாட்டில் போய் ஒரு வேலை செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் வந்து உச்சமாகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெரும் லாபம் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா 8ல் இருக்க சுக்கிரன் வந்து பெருத்த ஆசைகளை கிளப்பி விட்டு நம்மளை ஒம்பளை மாட்ட விட்டுன்றதால கவனமாக இருங்க. அதுவும் ஒரு பாதகாதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனம். அதுக்கப்புறம் சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து யாராச்சும் ஆசை வார்த்தை காட்டி நம்மளை வந்து கவுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய், 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. இன்னும் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து ஈடுபடும் போது நிறைய வரன்கள் அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரம் அமையாது, பட் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப கவனம் வரணும். சில தூர பிரயாணங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா என்றைக்குமே வந்து இந்த ஒரு 3 8ன்னு வந்தும்போது ஒரு பெரிய லாபங்கள், அதாவது அது இப்போது வந்து குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது சூரியனும் அங்கே இருக்கும்போது நிறைய லாபங்கள், ஏதாவது ஷார்ட் ரூட்டில் வந்து ஏதாவது பெரிய பணம் சம்பாதிக்கலாமாங்கிற எண்ணங்களை தூண்டி விட்டுரும். பெரிய கடன் வாங்கி ஒரு எமோஷனில் வந்து இந்த பிஸ்னஸை நான் பண்ணியே தீருவேன், ஒரு பெரிய பணம் வந்துடும் சொல்லிட்டு பணத்தை போட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி 5ல் இருந்து அது குருவுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள், தாயார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து வண்டி வாங்குறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களோ, இல்லை ஒரு நிலப்புறங்கள் விற்கிறது வாங்குறதையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து குருடைய 8ஆம் அதிபதி 8ல் இருக்கிற குருவுடைய சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி, உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாகவும் சனி வந்து அது குருடைய சாரம், குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. குழந்தைகள் பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு ஏதாச்சும் பேசி அதனால் மனக்கலக்கங்கள் ஒரு காரணம் ரொம்ப என்னடாது ஒரே அவச்சொல்லாக சொல்லிட்டுருக்கோன்னா இருக்கிற ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவ்வளோதான். மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ஏதாச்சும் எமோஷனாக யாராச்சும் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்ன ஒரு கருத்து பேதங்கள் இருந்தாலும் அது 3-4 நாளில் சரியாயிடும். ஏன்னா செவ்வாய் வந்து அதுக்கப்புறம் உச்சமாக இருக்கும்போது எல்லாமே சிறப்பாகவும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் பெண்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் சார்ந்த உறவுகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதில் வந்து ஏதாச்சும் இடகுடம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ரொம்ப வழக்குகள், வெளிநாட்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி சந்திரன் ஏற்றமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 11ல் உள்ள சூரியனும் 8ல் இருக்கும்போது தொழில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் நண்பர்கள் விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏதாவது பார்ட்டி கீட்டி போகணுன்னா ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னங்க எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். என்னடா துலால ராசிக்கு வந்து எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறோமோ இருக்கிறத சொல்கிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏதாச்சும் வந்து நண்பர்கள், மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள் வந்து பெரும் லாபம் கருதி ஏதாச்சும் பெரிய கடனை வாங்கி மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள். துலா லக்னமாக இருந்த சந்திர தசாபத்தி அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். அதிலெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லை. பெரிய வாய்ப்புகள் சில பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான புதிய வேலை வெளிநாடு வெளியூரில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தந்தை சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பாவுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துருந்தது ரொம்ப நல்லது.
துலா லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும் துலா லக்னமாக வந்து குரு தசாபத்தி இருந்தாலும் 8ல் உள்ள குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்கள் விஷயங்களாக இருக்கட்டும், மூத்த சகோதரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. பெரும் லாபம் கருதி ஏதாச்சும் பண்ண போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துன்னு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாகிறது சனி தசாபத்தி அந்த சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 5ல் இருந்து அது வந்து குருடைய சார்ந்தும் குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது என் புள்ள படிக்கலை, ஒரு ஆவரேஜ் மார்க் தான் வாங்கியிருக்குன்னா அதை போய் அகலக்கால் வச்சு பெரும் பணத்தை போய் போட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்துருந்துக்குங்க. ஏன்னா படிக்காத பிள்ளைய போயிட்டு அப்புறம் படின்னு சொல்லிட்டு அதில் என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி வந்துடணும். புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 7ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் ஏதாச்சும் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. துலா லக்னமாக இருந்து கேது தசாபத்தி நடக்கும்போது நல்ல விஷயங்களாக நடக்கும். அதுவும் 12ல் கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி அந்த நடக்கணும். சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 8ல் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. பெரிய லாபங்கள் கருதி ஏதாச்சும் பண்ண போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாச்சும் நண்பரோட உல்லாசமாக போகும்போது ஏதாவது பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் அதாவது என்னென்னா எதுக்காக நெகட்டிவாகவே சொல்கிறோம்னாலும் அதில் வந்து சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம் தான் சொல்கிறோமே ஒழிய. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னங்க அது நெகட்டிவாக சொல்கிறாரு. நெகட்டிவ் இல்லை, நீங்கள் வந்து எடுத்து வச்சு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. மற்றபடி ஜாலியாக தான் இருக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம் நல்ல ஒரு பிரார்த்தனை வைங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் 5ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ வேலை பலுக்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் கொடுத்து உங்களை வந்து பேச்சுக்களும் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை சம்மந்தமான விஷயம், குழந்தையோட நடவடிக்கைகள் வந்து சின்ன மன உளைச்சலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துக்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல அமைப்பு வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 5க்கு 8ன்னும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை நல்ல லாபங்கள் நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது காதல் திருமணங்கள் காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். வேலை பலுக்கள் மட்டும் இல்லாமல் அதனால் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏன்னா வந்து புதனுடைய சாரத்தில் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, அதற்கான அலைச்சல்கள் நிறைய பேர் இருக்கும். ஸோ நிறைய அலைச்சல்கள்லாம் வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் பார்த்துருக்கணும். 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வேலை சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களை வந்து மற்றவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது நல்லது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். நல்ல கலகலப்பாகவும் சப்போர்ட்டாகவும் பேசுவோம். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே குழி பறிப்பதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். காரணம் என்னென்னா அது வந்து சுக்கிரனும் பார்த்திங்கன்னா அது ரோகிணியில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது பாதகாதிபதியாக போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவியினுடைய வந்து நல்ல விஷயங்கள்லாம் பேசினாலும் பழகினாலும் சந்தோஷமாக இருந்தாலும் தேவையில்லாத நபர்கள் ஏதாச்சும் வெளியே ஆளுங்க வந்து நம்மளை வந்து குட்டையை குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனார் அப்பா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து எதாவது டென்ஷன் படுத்தும். ஸோ அதெல்லாம் ஓரங்கட்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கன்னு தான் சொல்லணும். 8ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனம் தேவை. ஸோ வேலையில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது சுயசாரத்தில் போகும்போது தொழில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக விதைக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு பதவிகள் சில பேர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 1ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது
நிறைய வெற்றிகள் வர மாதிரி இருக்கும். ஆனால் அவர் 8ஆம் அதிபதியாக இருந்து அந்த 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை கொடுத்துரும். மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்னதாக ரொம்ப வழக்குகள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்கள் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 7 இருக்கும்போது ஏற்றங்கள் நல்ல வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி அந்த பாதகாதிபதி சந்திரனாக இருந்தாலும் அவர் 9ஆம் அதிபதி ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்த 5ல் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். வேலையை ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் இருக்கும் இந்த வாரம். ஸோ அதனால் வந்து ஒரு 4-5 நாள் கொஞ்சம் பல்ல கடிச்சிங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக மாறிடும். விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து அதீதமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு பெரிய டொனேஷனை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களை போட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த குரு வந்து 7 இருக்கிறது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா சூரிய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் குரு 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் எது லிமிட்டோ அந்த லிமிட்லேயே போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து 4ஆம் அதிபதி 4, 7 போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சிறப்பாக இருக்கும். அதுவும் சனி குருனும் போது தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கும். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஆனால் 8ஆம் அதிபதியாக வந்துடுறார். ஸோ 8ஆம் அதிபதி வந்து 6லும் வேலையில் நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலகட்டங்கள் விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதி அந்த கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருந்து நம்ம சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது 9, 11 வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து நல்ல லாபங்கள் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி அந்த சுக்கிரன் வந்து 7 ஆட்சியாக இருந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த 4ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. குழந்தைகளுக்காக சின்ன அலைச்சல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. சில நேரங்களில் வந்து குழந்தைகள் உங்களை விட்டு தனியாக வேறு இடத்துக்கு போய் படிக்கிறது வேறு இடத்துல போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கும். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து 6-11 வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் வெளிநாடு வெளியூர் சென்று போயிட்டு வர்றது ஸோ வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாகவும் பெருத்த லாபங்களை வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கடன் கேட்டுச்சுன்னா கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மனைவி சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய லெவலில் வந்து அவங்க முன்னேறுவதை பார்த்து நீங்கள் சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன விஷயங்கள் வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு டென்ஷன் வருவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நிறைய வேலை விஷயத்துக்காக நிறைய அலைச்சல்கள் வெளிநாடு செல்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து 8ஆம் இடமாக வருவதனால் கொஞ்சம் தொழிலில் வந்து தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்காமல் இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து
சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 6 வெளிநாட்டில் வந்து வேலை கிடைப்பது, வெளிநாட்டில் வந்து நல்ல லாபங்களோட ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த 8ஆம் அதிபதியாக சந்திரன் இருந்து அவர் வந்து 2, 3, 4 இந்த கட்டத்தில் வந்து பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஒப்பந்தங்கள் மூலியமாக ஏதாச்சும் கையெழுத்து பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருந்து கையெழுத்து போகிறது, வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷனை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ குழந்தைகளோட கல்விக்காக நான் வந்து தேவையில்லாமல் வரவுக்கு மீறி செலவு பண்ணி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய ராகு வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் 5இல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களே கண்டிப்பாக விடும். இருந்தாலும் 7, 10ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய லாபங்களுக்காக நீங்கள் வந்து போராடுறதையும் கிடைக்கும். அது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க வந்து பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இலிருந்து அந்த சூரியனுடைய சாரத்தில் வெளிநாடு வெளியூரில் வந்து வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாகவும் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3இல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் வருமான வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 5இல் இருக்கும்போது மனைவியுடைய அந்த உங்களுடைய பார்ட்னர் மீன்ஸ் கணவனோ மனைவியோ, ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்களாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் கேது தசாபதினா தொழிலில் ரொம்ப கவனம் தேவை. தொழிலில் வந்து தேவையில்லாத கடன்கள் வாங்கி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம். மாமியார் வீட்டுக்கு போய் அங்கே போய் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஏதாச்சும் வம்பு வழக்குகளையோ பஞ்சாயத்துலையோ உட்காந்து நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து 6இல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 2இல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அது மட்டும் பார்த்திங்கன்னா புரியும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் பெரிய கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதற்கான ஒரு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்லது தான். ஏன்னா வந்து 5இல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்தை பார்ப்பது உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான 2இல் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது புதிய சொத்துக்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 3ஆம் அதிபதியான குரு வந்து 5இல் இருக்கும்போது நல்ல விஷயம் உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ சூரியனோட சாரத்தில் போகிறது தான் இப்போ ஒரு டென்ஷனே. காரணம் என்னென்னா குரு வந்து 3ஆம் அதிபதி வந்து 3 8 போது தேவையில்லாத ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, ப்ரோனோட்டில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வம்பளை மாட்டி விட்டு ஓடிடுவாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக வேலை வைக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு 4-5 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ கொஞ்சம் அந்த 4-5 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. தாயாருக்கு உங்களுக்கும் வந்து அந்த டைமில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான படம். பட் என்னென்னா கூடவே வந்து சூரியன் அஷ்டமாதிபதியும் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்னதாக விளங்குறோம், பட் அதெல்லாம் எல்லாமே சரியாயிடும். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய வெற்றிகளும் நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து மேஷத்தில் இருக்கிறது பெரிய லாபங்கள், வேலையில் நல்ல வெற்றிகள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மாறிடும். ஏன்னா சுக்கிரனுக்கு ஒரு வேகமான பிளானட், கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல ஒரு விஷயத்தில் நல்ல ரீதியில் வந்து அடுத்தடுத்த வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும். மனைவியால் வந்து நல்ல லாபங்கள், பிஸ்னஸ் பார்ட்னர் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் சின்னதாக ஒரு நெருக்கடிகள் சின்ன நெருடுகள் இருக்கும். ஸோ அது வந்து போகும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும். இது வந்து யாரை மேஜராக பாதிக்கணும், யாருக்கெல்லாம் இந்த சூரிய தசாபுத்தி ஆந்திரானது அவங்களுக்கு தான் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் இந்த பாசஸ் கிட்ட பேசுகிறது, மேல் அதிகாரிகள் ஓனர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் உஷாராக பேசிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். 9 4ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயங்களை கொடுக்குமான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. வேலை நல்ல ஏற்றுங்க, நல்ல லாபங்கள், நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பட் அது வந்து நல்ல வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த ஊரில் நல்ல லாபம், நல்ல வெற்றிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் 9க்கு 8 அப்படின்னும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்குமா, சில நேரம் சின்ன வாக்குவாதங்களை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். ட்ராவலெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். 9ஆம் இடம் வந்து கொஞ்சம் அயல்நாடு, வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு போகும்போது கொஞ்சம் அந்த ட்ராவல் வந்து சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்களில் வந்து சில பேர் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பில் இப்போ நல்லா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் வந்து கொஞ்சம் 10க்கு 5ன்னும்போது 8ஆம் இடமாக வரும்போது அகலக்கால வச்சு எதுவும் மாட்டிக்கூடாது. ஒரு லிமிட்டோடு வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஏன்னா வந்து என்னடா அது 5ல் வந்து ஆட்சியோடு இருக்கும்போது எப்படிங்கன்னா, அது 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக வரும்போது தேவையில்லாத நபர் வந்து புதிய தொழில் வாய்ப்புகளை கொண்டாந்து ஆசை காட்டி நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்த்துட்டு இருந்துங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் வண்டி வாங்கி விற்கிறவங்க, லேண்ட் வாங்கி விற்கிறவங்க வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய கல்விக்காகவும் குழந்தைகளுடைய விஷயத்துக்காகவும் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகள் வந்து நம்மளை ஏதோ டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்னா பிரார்த்தனை அவசியம். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்கள் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தமான விஷயம், சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்தரம் நடக்கணும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும், புதிய விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு தெளிவும் ஏற்படுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபதி அந்தரம் புதிய ஒப்பந்தங்கள் மூலியம் பெரும் பணம், நில உலன்கள், விற்காத வீடு விற்று அதனால் ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனையில் இருக்கணும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபதி அந்த ராகு வந்து 3ல் இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பேர் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 1.5-2 மாதம் ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பெரிய விஷயங்கள்லாம் ராகு தசாபதி அந்த நடக்கணும் பெருசாக கிடைக்க போகுது. ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி வந்து மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 5ல் இருக்கும்போது அது உங்களுடைய எப்படி பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஆன்மீக வளர்ச்சியெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குலதெய்வ வழிபாடுனா நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதற்கான குலதெய்வத்திற்கான விஷயங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் வந்து குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சவரை வந்து சூரியனுடைய சாரம் வந்து அஷ்டமாதிபதி சாரணும் போது குழந்தைங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, இளைய சகோதரர் கொஞ்சம் எதிர்த்து பேசுறது அதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போங்க. முடிஞ்சால் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது தான். ஏன்னா அஷ்டமாதிபதி திசையில் போகும்போது கொஞ்சம் வந்து அந்த நட்சத்திரநாதன் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து நமக்கு வாக்குவாதங்களையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துவார்ன்றதும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அது வந்து பார்த்தா 2-3 போதே கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் வந்து சந்தேகங்களை கிளப்பி விட்டு நம்மளை வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உயர் பதவிகள் சில பேர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து 9ல் சந்திரனுடைய சாரத்தில் வந்து பெரும் புகழ், ஆன்மீக வளர்ச்சி, நல்ல ஒரு இன்ட்யூஷன் பவர் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. தெய்வங்களை இப்போ இந்த டைமில் வந்து உச்சாடனம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள், இந்த டீச்சர்ஸு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அட்வொகேட்ஸு, டீச்சர்ஸு இவங்களுக்குலாம் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, டியூஷன் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி 5ல் உள்ள சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ஒரு சின்ன டென்ஷன் கொடுப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது 2-11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்களால் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்பு. கணவன் மனைவி, கணவனுடைய சொத்தோ மனைவியோட சொத்தை ஏதோ ரூபத்தில் வந்து ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நல்லி தெரியுதுங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த உறவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கவங்களும் திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய வண்டி வாகனம் வாங்கணுன்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்களோ அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளில் உள்ள சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்தது வந்து சூரியன் சாதனமும் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல சந்தோஷங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. 4 9ஆம் அதிபதி 7 இருக்கும்போது நல்ல ஒரு 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அது 3ல் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து சின்ன மன உளைச்சல் வருவதற்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடும் ஒரு இல்யூஷன் கற்பனையிலே வந்து சில மன வருத்தங்களை சில பேர் ஏற்படுத்துவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அவரால் ஒரு சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களும் நல்ல விஷயங்களை ஏற்படுத்துவார். முதலில் வந்து திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஏற்றமான விஷயம் நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்பு. 8ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கும்போது பெரிய டென்ஷன்ஸ் வரும். தேவையில்லாத விஷயத்தை ஈடுபட்டோங்கிற எண்ணங்கள் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிற இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது யாராச்சும் ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸால் மன உளைச்சல் வரும். சில பேர் ஒழுங்காக தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். இன்னொருத்த வந்து சொல்லுவான் தலைவரை உன்னை பற்றி தான் பேசுகிறான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாடான்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அதனால் ஒரு மன உளைச்சல் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து யாராவது சொல்லி கேட்டு அதனால் நம்ம மன உளைச்சல் அது நடக்காது. நான் என்ன சொல்கிறேன் நடக்கும்போது பார்த்தோன்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் உட்காந்து நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது டென்ஷனாக அதை வந்து விட்டுருங்க. 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல தொழில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல வெளிநாட்டில் இருக்கும் பெரும் கல்வி பெரும் ஒரு நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் போய் படிக்கணுன்றவங்களுக்கு வந்து படிப்பு வந்து உங்களுக்கு வெளிநாட்டில் கிடைக்கும். சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் கேட்ட குரூப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனம் நல்ல பெரும் லாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கணும்னா பிரார்த்தனை அவசியம். ஸோ இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடக்கணும் எப்படி இருக்கும். சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்களாலும் நல்ல மனைவியாலும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷம் புதுவலங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்த நடக்கணும் வேலை நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் வந்து சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2லிருந்து பெருத்த லாபங்கள் எழுதிடும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சவங்களுக்கு வந்து அந்த உயர்கல்வியில் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் சில பேர் கிடைச்சி அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி 2ல் உள்ள ராகு வந்து உங்களோட புதனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவையில்லாத பேச்சை பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லி இருக்கிறது குழந்தையோட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்த நடக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்போது குரு வந்து 4ல் இருக்கார். ஸோ 2ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு பேச்சினால் நல்ல ஒரு அட்வொகேட் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பெரும் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தி சனி ராசியிலே இருந்து குருடைய சாதத்தில் இருக்கும்போது ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் வண்டிகள் வாங்கணும் வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஆசைகள்லாம் வரும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம். ஸோ ஏதாச்சும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவோம் 1க்கு 10 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறதுனால அது யார்ட்டாச்சும் கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ஒன்றுக்கு இது முடியுமாங்கிறத யோசித்து கொடுங்க. ஸோ கண்ணாமண்ணா அப்படி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மாட்டிக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அப்புறம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியாக இருந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயங்கள் வளர்ச்சியெல்லாம் சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபத்தி அந்தரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது வம்பு வழக்குகள் கடன்கள் ஏதாச்சும் வந்து அதீதமான ஒரு கடன்களில் மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போது ஆற போடுறது நல்லது. இப்போ போனீங்கன்னா பெரிய லிட்டிகேஷனில் மாட்டிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தியான சுக்கிரன் வந்து 4 9ஆம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலத்தோடு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 3ல் இருக்கிறார். ஸோ 10ஆம் தேதி 3 தொழில் சார்ந்த விஷயங்களால புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் பத்திரங்கள் ஏதாவது கடன் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடன் வந்து சைன் ஆகி உங்களுக்கு கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள், தொழிலாளருக்கு வந்து புதிய இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்குது. செவ்வாய் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாடு செல்கின்ற வாய்ப்புகள் சில பேர் கிடைக்கும். வெளி மாநிலங்கள் நாடுகளுக்கு ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது புதனுடைய சாதனமும் அது சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்குது. ஸோ 3 8ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் ஏதாச்சும் வந்து ஆன்லைன் வியாபாரங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஏதாவது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகணும். இளைய சகோதர சார்ந்த விஷயம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் சார்ந்த போது அதுவும் 6ஆம் இடத்துல போகும்போது 8ஆம் அதிபதி வந்து 6ல் போகும்போது ட்ராவலில் வந்து ஏதாச்சும் நம்ம ஆக்சிடென்ட் ஆகிறதோ நம்ம பொருட்கள் தொலைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சொத்துக்கெலாம் நல்ல லாபங்கள், கணவன் மனைவி உறவுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய திருமண ஏற்பாடுகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து நல்ல விஷயம். பட் இருந்தாலும் வந்து சுக்கிரனுடைய சாதத்தில் ஒரு 2-3 நாள் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சலுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் கொடுக்கும். நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்களும், குழந்தைகளால் வந்து ஒரு சீட்டு கிடைக்கிது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலையும் கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது அது நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல விஷயங்கள். பட் வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் வேலை பளுக்களையும் அதுவும் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சில பேர் வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு இது பண்ணி நம்ம இந்த கடன் அடைச்சணுன்றவங்க கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான புதன், ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த உறவுகள்லாம் வந்து கூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது எங்கே வாக்கு கொடுத்து மாட்டிப்பீங்க, நான் இதை நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் பண்ண முடியலன்னு சொல்லி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஃபேமிலியோடு வந்து ஒரு ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் இருக்கும்போது நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் கேட்டிங்கன்னா அந்த கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சரி வந்து 12ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் அதுக்கான செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய அலைச்சல்கள் சில பேருக்கு இருக்கும். வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து 3லிருந்து 6ஆம் இடம் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேலையில் வந்து அங்கங்கே மாறுறது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. சில பேர் வந்து வேறு வேலை மாறிடலாமன்ற எண்ணங்களையும் தோன்றிடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபதி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களும் சின்ன அலைச்சலை கொடுக்கும்போது அதெல்லாம் லாபமாக மாறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது 9ஆம் இடம் அதிபதியாக பிரிந்த தந்தை, அதாவது அப்பா சண்டை போட்டுருந்தா அவங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி வந்து வெளிநாடு செல்லணுன்றபோது இந்த ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. பேச்சு மூலியமாக வக்கீல், அட்வொகேட் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள் வரும். பட் இருந்தாலும் சின்னதாக ஒரு மன உளைச்சலும். ஏன்னா வந்து புதன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகிற இந்த ஒரு 2-3 நாட்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த 7ல் வந்து உள்ள கேது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய சாதனம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்னதாக கடன் வாங்குறதுக்கான நிர்பந்தங்கள் ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது
சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு மன எழுச்சி கொஞ்சம் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா வந்து சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி ஏதாச்சும் இல்யூஷன்லேயே போவீங்க. 3ன்றது வந்து நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள். அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலைன்றதை விட குழந்தைகளை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது, குழந்தைகளோட லைஃப் இப்படி ஆகிடுமா அப்படின்ற ஒரு கற்பனையில் வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. குழந்தைங்க வந்து வளர்ந்துச்சுன்னா அது வேலையை பார்க்க போகுது. அவங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வருத்தப்பட்டு ஒன்றும் ஆக போகுதுங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஆனால் பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம் தான் பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ இந்த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 8ஆம் அதிபதியோடு இணைந்திருப்பது. அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபதியோட தொடர்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்ரு தோஷம்னு சொல்லுவோம். ஸோ 6 8ஆம் அதிபதிங்கிறது துஸ்தான அதிபதியோட ஒரு 4ஆம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான். அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும். ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட 6 8ஆம் அதிபதி சேர்றதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்ரு தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ இது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருப்போம். அந்த கர்மா நம்ம தலையில் உட்காந்து நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்க, சொத்துக்காக ஏதாவது போட்டு சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் எது தெரிய போகுது, காட்டுக்குள்ளே வச்சு புதைச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம். பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுரும். ஸோ உதாரணம் சொல்லப்போனால் 4ஆம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும். ஸோ இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும். பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதியே பாதகாதிபதியும். ஸோ அது என்ன ஆகும்னா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கடக லக்னம். ஸோ கடக லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகராசி கடக லக்னத்துக்கு வந்து 4ஆம் அதிபதி பாதகாதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும்போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்துட்டுன்றோம் உண்மையான விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது, இந்த மாதிரி பாதகாதிபதி 6 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானம் தாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம். ஸோ அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது, யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், உங்களது பாதகாதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமையில் போடுங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து 4ஆம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசம் ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க. 1200 1000 வரும். 1500 அழகாக நல்ல அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டோன்னு விட்டு போயிடுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் அரிசியை அவங்க சமைக்க அந்த கர்மா கிளியர் ஆகும். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்கன்னா எப்போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துட்டு போங்க. ஸோ அந்தந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாகும். இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பசங்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து குழந்தைங்களாம் ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா? ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க. யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது, நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாத தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க. ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைன்னா புத்தகம். ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்துன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயம் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம். நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.